அரசியல் சூழ்நிலை பாராளுமன்றத்திலே எந்த விதமான அறிவும் இல்லாத நேற்று அர்ஜுனா ராமன் என்ன சொல்றாரு, 70ஆம் ஆண்டு எங்களை படிக்க முடியல கேம்பஸுக்கு கொண்டு போய் தர கோட்டா டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்து எங்களை படிக்க முடியல கேம்பஸ் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்ததாலதான் இந்த பிற்படுத்தப்பட்ட கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வன்னி அங்க இங்க இருக்கிற மக்கள் சாதாரண பாமர வேலை செய்கிற கூலி தொழிலாளியின் மகன் கூட பல்கலைக்கழகம் போக முடிஞ்சது. எனக்கு வரலாறு தெரியாது. நீ இவ்வளவு போய் வரலாறு படி. பாராளுமன்றம் வந்த அப்புறம் வரலாறு சும்மா கூகுள் அடிச்சா கூட ஸ்டாண்டர்டைசேஷன் தண்டவாரில் வேற வரலாறு படி போய் தெரியாதுக்கு இழத்திட்டு போ. தெரிஞ்சவன் வந்து அவன் படிச்சுட்டு வந்து அவன் சொல்லுவான். 70ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டு தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்டது என்ன மாதிரி பாலிசி ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் மொழிவாரியாக கொண்டு வரப்பட்டது. 250 மார்க்ஸ் எடுத்தா ஒரு உதாரணம், 250 சிங்களம் மூலம் எழுதுறவர் எடுத்தா தமிழ் எடுத்து அவருக்கு கேம்பஸுக்கு கிடைச்சா தமிழ் மொழி மூலம் எழுதுறவருக்கு 15 மார்க் கூட இருக்கும். அப்ப அரசாங்கம் பண்டாரநாயக்க அரசாங்கம் யாரு சினிமா பண்டாரநாயக்க அரசாங்கம் என்ன சொன்னது, சனத்தொகையில எண்ணிக்கையில கூட இருக்கிற 60% இருக்கிற சிங்களாக்கள் பல்கலைக்கழகங்கள்ல தமிழாக்களை விட குறைவா இருக்கிறார். தமிழர்கள் கூடவா இருக்கிறார். 40% அரசு இதுகள்ல கூடவா இருக்கும். இது என்ன மாதிரி இந்த இம்பேலன்ஸ் நடந்தது, சமநிலை எப்படி நடந்தது? இது வந்து வெள்ளக்காரோட சேர்ந்து ஏதோ தங்களுக்கு குளறுபடி செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டொரு இதை கொண்டு வந்தா நம்ம கொண்டு வந்தோம். 15 மார்க்ஸ் கூட இருக்கும் தமிழ் மொழி மூலம் நீங்கள் இதை எழுதின. அப்ப அது அநீதி என்று உணர்ந்து அவையில் 72ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் வந்தது. அதுக்கு பிறகு பிற்படுத்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் ஏன் வந்தா, யாழ்ப்பாணத்துல படிக்கிறவன் 250 எடுத்தா அந்த மார்க்ஸ் வந்து நான் ஒரு உதாரணமா தான் சொல்றேன். 250 எடுத்து மெடிசினுக்கு போயிலும்டா மருத்துவத்துக்கு, முல்லைத்தீவில் இருந்து எழுதுற மாணவனுக்கு 235 15 மார்க்ஸ் குறை 35 எடுத்தாலும் போகலாம். ஏனென்றால் முல்லைத்தீவு பிற்படுத்தப்பட்ட மாவட்டம். யாழ்ப்பாணத்தில் இருக்க வசதிகள் அங்க இல்ல. டியூஷன் இருக்கா, டியூட்டர் இருக்கா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா, ஒன்றும் இல்ல. அவன் கஷ்டப்பட்டு பல கிலோமீட்டர் நடந்து போகும். அதனால அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. கொழும்புல எழுதுறவனுக்கு 250, கிளிநொச்சியில் எழுதுறவனுக்கு 240. அப்ப அதனாலதான் அவன் போக முடிஞ்சது. இது இவர்களை மாதிரி அந்த சாதிய வெள்ளாளிய மனப்பான்மை இருக்கிற மேட்டுக்குடியில் இவர் அந்த அடிக்கடி சொல்லுவார், நான் வடவிக்கையில கரண்ட் பில் இதெல்லாம் என்ன தொழில்களை அவமானப்படுத்துறேன். கரண்ட் பில் பாக்குறது என்ன கவனம் இல்லை. கரண்ட் பில் பாக்குறவன் வேலைக்காரன் இல்லையா, வேலை அவன் தொழிலாளி இல்லை. என்ன இவர் டைகோட் அடிக்கிறவன் தான் பிளடி கிரிமினல், ஒயிட் கலர் கிரிமினல் இவங்க. சரி, அவன் வந்து தொழிலாளி பாட்டாளி. சரி, இவர் அந்த 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 இதுதான் இவர்கிட்ட வெளிப்படுது. முதல்ல போய் ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. முதல் சும்மா கிடந்து லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் இது லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் இல்லம்